ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு படம் வந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு படத்து மூலமாக விழிப்புணர்வு கொடுத்தாலும் அந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா 3-4 கேஸ் இருக்குது. ஸோ என்றைக்கு வந்து அதுக்கான கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆள் இந்த வருஷத்துலன்னு வருதோ அன்றைக்கி ஆனவங்களுக்கான படங்கள் வந்து நிப்பாட்டப்படும் நினைக்கிறேன். அது வரைக்கும் இது மாதிரி பல திவ்யாக்கள் உருவாக்கப்படலாம், பல பெண்களோட பேரில் வந்து பல படங்கள் உருவாக்கப்படலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு தேவையான கதையை கொடுத்த ராஜபாண்டிக்கு ஆர்ஜேபிக்கு பெரிய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்மால் பட்ஜெட் படத்துக்கும் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கைகோர்த்து இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பிக் பட்ஜெட்டுக்கு மட்டும்தான் பெரிய ப்ரமோஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத பிரேக் பண்ணி எனக்கு திவ்யா டீம் வந்து அழகான ஒரு சூப்பரான படம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்றைக்கும் மாமா சொன்ன மாதிரி ஆணவ கொலைகள் நிறைய இடத்துல இருக்குது. தனக்காக வாழ்வதற்கு சமுதாயத்துக்காக நிறைய பேர் வாழ்ந்து இன்றைக்கி பல திவ்யாக்கள் நம்ம இறந்துருக்கோம். அதே மாதிரி ஆர்ஜேபி சார் கேரக்டர் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல, அவரை மாதிரி நிறைய பேர் நம்ம இழந்திருக்கோம். ஸோ அது அழகாக வந்து ஒரு மையமான கருவாக வச்சு நீங்கள் படத்தை கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் பிரதர். இதை மாதிரி இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு கொடுக்கணும், அதை நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் டெபியூ மாதிரியே தெரியல, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பர்சனலாக நம்ம மதுரன்றதுனால எங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு, நேட்டிவிட்டியோட ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ மாமா சொன்ன மாதிரி இந்த விஷயம் எப்போ நிப்பாட்டணும் அப்போ தான் இந்த மாதிரி படங்கள் விழிப்புணர்வு கொடுக்கறது நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் வந்து டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் யாருமே சேர்ந்து திவ்யாவை கைப்பிடிச்சு அந்த பிள்ளையை காலேஜுக்கு முடிச்சு அடுத்தடுத்த படிக்கத்தை நோக்கி பத்திரிகையாளருக்கு நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணுன்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமானாக்கா தியேட்டர் போக தோண மாட்டேங்குது. ஏன்னா ஒன்றா வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு பயங்கர வல்காரிட்டி, ரொம்ப வல்கர் கண்டென்ட், செக்ஸ், கிளாமர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது படத்தில். அப்படின்னா வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அருவாள் வச்சு கொடுத்து எப்போ பார்த்தாலும் வச்சுட்டு பிகினில் எந்த வரைக்கும் ஹீரோ வில்லனை தெரிஞ்சுன்னா இவங்க மூமெண்ட் அவங்களுக்கு சர்த்தம் டிஃபரெண்டாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அலைகள் ஒரு ஸ்டைலில் ஒரு அருமையான ஒரு காதல் கதை. அண்ட் இன்ன வரைக்கும் எவ்வளோ வந்துட்டு எவ்வளோ எஜுகேஷன் நாலேஜ் வளர்ந்துருந்தாலும் நிறைய கிராமங்களில் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இது. அது ரொம்ப அழகாக நம்ம பிரதர் ஆர்ஜேபி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஏன்னா கிராமத்தை பகுதியில் இன்னும் அந்த ஜாதி வெறி அது இது நிறைய இருக்குது, இன்னும் அது போயிட்டு தான் இருக்குது. இது சினிமாக்காக எடுத்ததுன்னு சொல்ல முடியாது. கிராமத்து பகுதிகளில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் உண்மை அப்படின்றது தெரியும். இதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா மனசு இன்வால்மெண்ட் ஆற அளவுக்கு அவளை ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தா அவ்வளோ அருமையான லவ். அதுவும் நம்ம சிஸ்டர் கேசி ரொம்ப க்யூட்டாக அந்த ஒரு இன்னசென்ட் ஃபேஸ், அந்த பெரிய பெரிய கண்ணு வச்சு ரொம்ப க்யூட்டான இன்னசென்ட் ஸ்மைலு, அதுவே ஒரு குட்டி மெச்சூரிட்டி இருந்துச்சு. என்பது ஒரு அருமையான ஆக்டிங். இவர் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக ஒரு காமெடி, கொஞ்சம் கேனத்தனம் எல்லாம் வாங்கி ஒரு ஹீரோ. செகண்ட் பார்த்தாக்கா அவ்வளோ வருத்தம், உண்மையில அழுக வச்சுட்டாங்க. இந்த படம் நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் பார்க்கணும். மற்ற பெரிய படங்கள் வரனால நிச்சயமாக ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரும், எல்லாரும் பார்க்க. வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்கள்லாம் உங்களுடைய பணிவான மனம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கிளைமேக்ஸ் தான் வந்தேன். ரொம்ப நேரமாக ராஜமணி கூட்டத்தில் வர முடியல. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து இன்றைக்கி வெற்றிகரமாக 5வது நாள். இதை நான் பேசுன்னு தான் வந்தேன், வேறு எதுக்காக நான் வரல. ஏன்னா இந்த படம் வந்து ரெட் ஜெயிண்ட் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ரெட் ஜெயிண்ட்னா சூப்பர் ஸ்டார் படத்தையும் பெரிய பெரிய ஹீரோ படம்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பையனோட முயற்சி போய் செண்பகமூர்த்தியை ராஜா எல்லாம் பார்த்து எப்படியோ பிடிச்சி படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுதான் மிகப்பெரிய வெற்றி. என்ன காரணம்னா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் தம்பி நான் ரிலீஸ் பண்ணி கொடுத்து சொல்லி இன்றைக்கி வெற்றிகரமாக 5வது நாள் ஓடுனா, இந்த சின்ன படம் இன்றைக்கி நல்லா நடிச்சிருந்தா கூட இந்த படம் 5வது நாள் ஓடுது. ஏன்னா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் எந்த படம் ஓடாது. ஆனால் அந்த படத்தை நீ 5வது நாள் ஓட வச்சுருக்காங்க. அதனால் நீ சக்ஸஸ் மீட்டி வச்சுருக்காரு, இது ப்ரெஸ் மீட்டி வச்சுருக்காரு. நீ எல்லோரும் கொண்டு சேர்க்கணும். காரணம் என்னன்னா இந்த சின்ன படம் ஓடினா தான் சினிமா துறைக்கே நல்லது. சினிமா மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். ஏதோ பெரிய பெரிய ஹீரோ நடித்த படம் 2 நாள் ஓடும், வாரத்தில் 1 படம் ஓடும். ஆனால் வாரத்தில் 10 படம் சின்ன படம் தான் ரிலீஸ் ஆகுது. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நீங்கள் சப்போர்ட் பண்ண காரணம்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாரும் அந்த அம்மா சொன்னாங்க தேட்டர் ரொம்ப வரதில்லை. அதையும் மீறி வரணும்னா அதுக்கு தான் நம்மளும் நல்ல ஒரு கதையை கொடுக்கணும், நல்ல ஒரு படத்தை கொடுக்கணும். மெயின் படம் பார்க்கும்போது 2 மணி நேரம் தூங்காமல் இன்னும் படம் பார்க்கவே படம் எடுக்கணும். அதனால் இந்த ரெட் ஜெயிண்ட் மிகப்பெரிய ஒரு இருக்குது. ஏன்னா ரெட் ஜெயிண்டில் படத்தை ரிலீஸ் பண்ணேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் படம் சொல்கிறேன், ரெட் ஜெயிண்ட் எந்த ஒரு படம் ரிலீஸ் பண்ணாலும் ஏமாற்ற மாட்டாங்க. நான் இந்த பையன்ட்டு அதான் சொல்லி அனுப்பிச்சேன். இப்போ ரெட் ஜெயிண்டை போய் மூவ் பண்ணேன் சொன்னவளை சொன்னேன், நீ ரெட் ஜெயிண்டை போய் மூவ் பண்ணு. எந்த தேட்டர் கரெக்டாக இப்போ 60 தேட்டர் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த 60 தேட்டரும் வேறு யாவனும் பண்ணி தர மாட்டான். சொல்லுவான் 50 தேட்டர். ஆனால் எங்கள் சங்கத்தில் 50 தேட்டர் வரைக்கும் வெறும் 4700 ஒரு வாரத்துக்கு. ஆனால் 54 லிட்டர் கொடுப்பேன். 10 தேட்டர் 15 பண்ணேன். அதனால்
எந்த ஒரு படம் எடுத்தாலும் நீங்கள் எதாக இருந்தாலும் ஆர்டிஸ்டில் நல்ல கதை இருந்தால் ரெட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி எங்களுடைய சங்கம் தமிழ்நாடு திரைப்பட சிறுவர்கள் சார்பாக இந்த ரெட் சார்பாக ரெட் எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய ராஜபாண்டி மீண்டும் மீண்டும் வரணும், படம் எடுக்கணும், எங்கள் சங்கம் ஃபுல் சப்போர்ட் சொல்லி எல்லோரும் வந்து அனைவரும் நன்றி தெரிவிச்சு நன்றி வணக்கம். ராஜபாண்டி வந்து இதுதான் நடிச்சார். அந்த மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக நடித்தாங்க. ஆனால் அந்த மாதிரி யங்ஸ்டரே அவ்வளோ மெச்சூர்டாக யதார்த்தமாக நடிக்கிறதுங்கிறது சினிமா இல்லாமல் ஒரு நேரம் பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த சின்ன பட்ஜெட் படம்ன்றது மட்டும் இல்லாமல் இது வந்து கரெக்டாக ரீச் ஆச்சு. ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லை ஒரு லவ்வர்ஸ் இதில் வந்து மூணாவது மனுஷன் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்றது நல்லா காமிச்சிருக்கு. மூணாவது மனுஷன் இன்வால்வ் ஆனால் அது அவ்வளோதான் இருக்கும். நான் போய் பார்த்துக்கிறேன் எங்கள் பிரச்சனையை அப்படின்றது ஒருத்தருக்கு வரணும். அது லவ் பண்ணவங்களா இருந்தாலும் மேரேஜ் பண்ணவங்களா இருந்தாலும் அது வரணும் அப்படின்றத கிளியராக காமிச்சிருக்காங்க. மூணாவது மனுஷன் வந்து அவங்க வாழ முடியாது அப்படிங்கிறத இதோட கருத்து நான் நினைக்கிறேன். நல்லா அருமையாக எடுத்துருக்காங்க. இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் வாழ்க்கை. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சின்ன படம்னு பார்க்காம எல்லோரும் வந்து படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப இதை வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு வழியாக வெளியே கொண்டு வந்துட்டோம். ஆனால் இதுக்கான விளம்பரம் எதுவுமே இல்லாதனால இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு யாருக்குமே தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் விளம்பரப்படுத்தணும். அதில் சவுத் சைடு சில இடங்கள்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, படம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்றாங்க. இன்னும் மற்ற ஊர்களெல்லாம் வந்து படம் போய் பார்த்துட்டு அவங்க ஃபோன் பண்ணி இல்லை ஷோவே இல்லைன்றாங்க, கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இது விளம்பரம் இல்லாதனால இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல. இது ரிலீஸ் ஆகி ஒரு 5ஆவது நாள் போய்கிட்டு இருக்குது. இன்னும் 2-3 நாட்களில் வேறு படங்கள்லாம் வர இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கு, படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இந்த படத்தை வந்து பார்க்கணும், இந்த படத்தை பற்றின உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். ரொம்ப நன்றி. கொஸ்டின் ஆன்சர் சார். அன்பு சார், வெஸ்டர்ன் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, அது இல்லாமல் 60 தேட்டர் புக் மை ஷோவில் பார்த்தா ரோஹினி ஒரே ஒரு தேட்டர் தான் போட்டுருக்கீங்க. இவர் தான் சொன்னார் 60 தேட்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு நான் வந்து நேரம் இல்லை, நான் சொல்லிவிட்டேன். நான் சொன்னேன், நான் போய் பைக் எடுத்துகிட்டு போய் கார் எடுத்துகிட்டு பார்க்க முடியாது. என்னோட இதில் வந்து சொன்னார் சார் 60 தேட்டர்னு. நான் ஒரே அவசரம் நான் எப்போதும் உண்மை பேசணும் தெரியும். அது ரெட்ஜன் ரிலீஸ் பண்ண சொன்னேன். நான் சொன்னேன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்கப்பா, ரெட்ஜன் பேர் போட மாட்டாங்க, ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணி தேட்டர் எடுத்து கொடுத்துங்க 60 தேட்டர் சொன்னார். நான் உங்கள்கிட்ட ஓப்பன் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ அது ரிலீஸ் ஆச்சுன்னு ஏங்க போஸ்ட்டை ஒழுங்காக ஒட்ட மாட்டேங்கிறானுங்க. என்ன சொன்னார், போஸ்ட் ஓட்ட காசு கொடுத்தா போஸ்ட் 100 போஸ்ட் ஓட்டுறானா 40 பேர் ஓட்டிட்டு 50 போஸ்ட்டை இருமல் போட்டு போகிறான். நீங்கள் சங்க தலைவர் தானே? ஆமாம், என்ன பண்ணி என்னை கூப்பிட்டு உடைக்க தான் முடியும். எவ்வளோ தான் அடிச்சுட்டா உடைச்சிட்டா எவ்வளோ தான் நானும் பண்ண முடியும். நம்ம ஒரே ஆளே கை தட்டிட முடியுமா? 10 பேர் தான் தட்டணும். இந்த 100 போஸ்ட் ஓட்டுறானா ஃபஸ்ட்டு இதை போகிறவங்க ஒட்டி போகிறான், மறுபடியும் திருப்பி அவனே திருப்பி வந்து மேலே போஸ்ட் ஒட்டு போகிறான். என் கண்ணுக்குள்ளே ஒரு நாளைக்கு நம்ம பார்த்துட்டு போகிறேன். ஹீரோ ஏன்னா இது வருது. அதனால படம் வந்து பாருங்க, சினிமா இன்னைக்கு அரசியல்காரன் கூட தெளிவாக இருக்கான், ஏமாற்ற விடாதுன்னு. ஆனால் சினிமாக்காரன் முழுக்க ஏமாத்திட்டு இருக்கான். இதெல்லாம் சொல்லி இருங்க ஒரு நிமிஷம் பாருங்க. நான் ஒரு தலைவராக பேசுகிறேன். ஒரு நீங்கள் வந்து ஒரு பார்க்குறீங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ப்ரொடியூசர் எவ்வளோ தெரியுமா ஏமாத்துறானுங்க. இருங்க கேள்வி கேட்கல, நான் பேசிட்டு நீங்கள் கேளுங்க. கார்த்தி தான் பேசுவேன். கார்த்தி சார் இன்னைக்கு சொல்கிறேன், சினிமாவில் ஏமாற்றி அவனு வாழ முடியாதுங்கிறது தான் இவர் சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்து என்னோட துணிமனை விற்று ஊரோட படம் எடுக்க வரையும் ஏமாற்றம் வந்தால் சினிமாவில் இன்ன வரைக்கும் நம்மளாம் 40 வருஷம் நம்மள நிற்கலையா, சாதிக்கலையா, ஜெயிக்கலையா, யாரையும் ஒழிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. இதுக்கு ஒரு படம் தேவையா? இந்த கேள்வி நான் என்ன சொல்றேன், போலீஸ் கரெக்டாக சொன்னாங்க, போலீஸ் ஏன் போகல? போலீஸே இல்லாமல் படத்தை முடிச்சிருக்கீங்க. இந்த கதையே தப்புங்க. ஏன்னா போலீஸ் உங்களுக்கு ஆதரவாக இருக்கு, காமிச்சிருக்கீங்க இல்லையா? போலீஸ் வரலையா? வந்தாங்க. எங்க வந்தாங்க? கடைசியா போலீஸ் உங்களை வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க, தனித்தனியாக போனாங்க. அப்போ போலீஸை கூப்பிட்டுல இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். இந்த போலீஸில் சொல்லி அனுப்பிட்டாங்க. அடுத்த நாள் இந்த மாதிரி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் உங்களை அடிக்கும்போது வேடிக்கை பார்க்காதீங்க. அப்போ அதாவது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பிரச்சனை முடிச்சு கூப்பிட்டு வந்து அன்றைக்கி நைட்டு தான் கொள்கிறாங்க.
கொண்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில இவருக்கு வெள்ளன தகவல் கிடைக்குது. இனிமே தான் போலீஸ் வருவாங்க, அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்ல போலீஸ் வரலாம், இல்ல போலீஸ் வரலாம். இப்போ அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு போலீஸ் வரலாம். இல்லை அந்த பையனை அப்படி ஆக்சிடென்ட் ஆகாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அவனை அடித்து அவனை மண்டையில் எடுத்து பைத்தியம் மாதிரி இப்படி கூட கொண்டு போகலாம். கதையை நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். பட் இது இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன வேணால் நடக்கலாம். நம்ம சொல்லணும்னா எழுதலாம், அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க, இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு எழுதலாம். சொல்றது கதையில என்ன சொல்ல வரீங்க? ஜாதி ஒழிக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? ஜாதி ஒழிக்க முடியாதுன்னு சொல்ல வரல. ஆமா, அப்ப அதானே கதை. அது கதை இல்ல. என்ன கதை இல்ல? கடைசியில அந்த பாட்டை இதெல்லாம் வேண்டாம். கடைசியில வந்து புலம்புறாரு, உங்க கிழமை வந்து பேசுறாரு, எல்லாம் சரி. ஆனா கதையில நீங்க சொல்ல வர்றது நிச்சயமா இந்த மாதிரி பண்ணாதீங்கடா, அதாவது மேல் ஜாதி பொண்ணை கீழ் ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணா இப்படித்தான் நடக்கும்ன்றதானே சொல்றீங்க? இல்ல இல்லையா? நீங்க சரியா கவனிக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் சரியா கவனிச்சிருக்கேன். சரி, நான் சொல்றேன். எனக்கு புரிஞ்சே அதாங்க இந்த கதையில ஜாதி ஒழிக்க முடியாது தெளிவா உறுதியா சொல்லியிருக்கு. கடைசியில அந்த ஐயா பாடுவாரு, நம்ம பாடி என்ன பிரயோஜனம்? ஆண்டியும் இல்லை ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. அதேதான், எவனும் மேலையும் தோத்துட்டீங்க நீங்க, எல்லாரும் சமம். நீங்க தோத்துட்டீங்க. அந்த பாட்டெல்லாம் என்கிட்ட சொல்லுது. கதையில நீங்க உறுதியா நின்று அந்த காதலை ஜெயிக்க வைக்கல இல்ல? ஆமாவா இல்லையா? காதல் தோத்துருச்சு. ஆமா, அந்த பொண்ணு போறேன்னு சொன்னவ உறுதியோட நின்றுருக்கா. அப்போ போலீஸ் என்ன பண்ணுச்சு? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நிச்சயமா கல்யாணம் பண்ணாதீங்கடா, காதல் பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல வர்றீங்க. காதல் பண்றது பண்ணாது நீங்களே காதல் தோத்துட்டீங்க. என்ன அப்படின்னா சமூகம் இப்படி இருக்கு, சமூகம் இந்த மாதிரி இருக்கு. அழகா சொல்றேனே. கடைசியில பாக்குறது அதாவது பிள்ளைங்களுடைய எண்ணத்தை விட பிள்ளைங்களுடைய அவங்களுடைய காதலை விட பல பேருக்கு அவங்களுடைய கௌரவம் தான் பெருசா இருக்கு. ஏன் காதலிக்கிறீங்க சொல்லல, அந்த பக்கமே நம்ம போல. காதல் பண்றது பண்ணாது அவங்க நம்ம அந்த பக்கமே போல. நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, சமூகம் இன்னமும் எவ்வளவுதான் வந்து படிச்சு எல்லாரும் சமமா இன்னைக்கு எவ்வளவு பேர் கீழே மேலே இல்லாம எல்லாரும் மேலே வந்தாலும், நீ எனக்கு எவ்வளவு மேலே போனாலும் எனக்கு கீழே தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பேர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நான் வந்து ரோட்ல நான் வந்து இவ்வளவு அதே ஊர்ல இன்னொரு ஜாதியை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாங்கன்னா நீ காமிச்சிருக்கீங்களா? இன்னொரு புரியல. அந்த ஊர்ல தாழ்ந்த ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றான்னு காமிச்சிருக்கீங்களா? அப்போ இது ஏன் வாழ விடல? விட்டுக்கலாம்ல. எல்லாரும் அப்படி இருப்பாங்க. இப்படி அப்போ என்ன சொல்ல வர்றீங்க? எல்லாரும் அப்படி ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரு தகப்பன் இப்படி இருக்கான், ஒரு தகப்பன் அப்படி இருக்கா. இன்னும் எத்தனை பேர் நம்ம இங்க வந்து சென்னையில பெருசா நம்ம சிட்டிலாம் அந்த மாதிரி பெருசா அதை நினைச்சுக்கிறதே இல்லை, பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. இன்னும் பல ஊரு இன்னும் இன்டீரியர்ல போனா ரொம்ப பெருசா எடுத்துக்கிறாங்க. அந்த ஊர்லயே ரெண்டு விதமா இருக்கலாம். அதாவது பொருளாதாரம் இருக்கு, இந்த பொண்ணை வச்சு உன்னால காப்பாற்ற முடியாதுன்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு. ஆமாவா இல்லையா? பொருளாதாரமே இல்ல. அந்த பொண்ணே கேக்குது, நீ எப்படா என்ன நினைச்சு ஆமா கேக்குதா? அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? படத்துல இல்லையே. என்ன சொல்றாங்க? அந்த ஊர்ல ஒருத்தன் வாழ்றான்னா பொருளாதார ரீதியா அவன் வெல்விஷரா இருந்தான்னா இந்த பிரச்சனை வரவே வராது. இவன் வந்து தப்படிக்கிறவனுக்கு அதான் சோத்துக்கு வழியில கல்யாணம் பண்றவங்க தான் இந்த பிரச்சனை வருதுங்கிறதான கதை. ஆமான்னு ராக்கெட் சொல்றீங்க. டேரக்டர் தான் அதாவது படம் பார்த்தீங்க, ஒரு கதையில ஒரு ஸ்டார்ட் ஒரு எண்டு இருக்கா? உங்களுக்கு இதுக்கு மேல இதுல என்னென்ன சொல்ல யோசிக்கிறீங்க? எண்டே எனக்கு பிடிக்கலன்றீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. செத்து போன ஒருத்தர் எடுத்து செத்து போனவங்க இருக்காங்க, வாழ்றவங்க 100 பேர்னா செத்து போனவங்க இருக்காங்களா? அந்த ஒரு ஆளுக்கு தானே இது. ஏங்க இதுல லாஜிக் அந்த ஒருத்தர் கூட சாக கூட வந்தாலும் இப்ப கதை நான் சொல்றோம். லாஜிக் படி கரெக்டா இல்லையா? அந்த அப்பா சொல்றது கரெக்டா இல்லையா? அந்த அப்பா என்ன சொல்றாரு? நீ வந்து அந்த பையன் வீட்டுக்கு போனா உருப்படாது, வாழ முடியாது, அவன் தோத்துக்கலாம இருக்கான், அவனே தப்படிச்சுட்டு இருக்கான், தொழில் இல்லையா இல்லைன்னு சொல்றாரு. அது கரெக்டா இல்லையா? நீங்க சொல்றது எப்படின்னா, ஆனா அவரே சொல்லிட்டுங்க, நீங்க எதுங்க பேசுறீங்க? நான் பேசுறது லாஜிக். எனக்கும் பொண்ணுங்க இருக்கு, கல்யாணம் பண்ணியிருக்காங்க, கலப்புத்திரமும் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. என்ன காரணம்னா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. இங்க அது இல்லை, அதை நீங்க சொல்லணுமா இல்லையா? அது சொன்னீங்கன்னா திருப்தியா இருக்கு. ஆமா, இந்த காதல்ல வந்து இது சம்பாத்தியம் இல்லை, அந்த பொண்ணு எங்க போக சொல்லுங்க. அது சிரிக்காது. என்ன காரணம்னா, காதல் ஜெயிக்கணும்னா தன்னிறை வேணும். தான் சொந்த காலில் நின்னா காதல் ஜெயிக்கும், தான் சொந்த காலில் நிக்கலன்னா காதல் ஜெயிக்கும். ஆமாவா இல்லையா? இது நீங்க காதலருக்கு சொல்ல வேண்டிய கருத்து நான் ஏற்றுக்கிறேன்.
இந்த படத்துல 2 பேருமே வந்து யாரும் சொந்த காலம் நிக்கக்கூடிய வயசு கிடையாது. 2 பேரும் இல்ல அவ அப்ப படிச்சு வசியானவங்க. அப்பா இவங்க சொந்த காலுக்கு அர்த்தமே வேற இல்ல. இவங்க இருக்கணும். இவங்க 2 பேரும் ஒருவேளை அப்படி இருந்தாங்கன்னா இவங்க போய் ஒருவேளை வாழ்ந்துருக்கலாம். படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே என்ன சொல்லுது, நம்ம காதல் ஜெயிக்கணும் அப்படின்னா நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வந்தாதான் என் வீட்டில் நான் பேச முடியும், நீ படிச்சு முன்னேறி வா அப்படின்னு தான் சொல்லுது. அதுக்குள்ள இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது. அது இல்லையே, அந்த கருத்துலயே போயிட்டு இருந்தா அந்த பிரச்சனை வந்துங்க. அந்த பொண்ணு வீட்டுல போய் நான் காதலிக்கல, அவன் படிக்கணும்னு சொல்லி வேற மாதிரி நீங்க கதையை சொல்லியிருக்கேன். சொன்னா எங்களுக்கு இம்ப்ரெஸ்ஸா இருக்கும். அப்படி இல்லைங்கிறத கதை. இப்போ அதே இந்த பொண்ணு பாருங்க, ஆரம்பத்தில் வெளியாச்சு, இவ்வளோ புரியாது சார். ஆரம்பத்தில் நான் கருகருன்னு இருந்தேன் சார். இந்த படம் கொடுக்க ஹீரோயினா எப்படி இருக்கு? தயவு பண்ணி பர்சனல் இது பண்ணாது. ஆரம்பத்தில் இந்த பொண்ணு படம் பண்ணும்போது பண்ணினதுக்கும் குழந்தை வளராதா? நீங்கள் வந்து ஆரம்பத்தில் பாக்கியராஜ் சார் கூட இருக்கிற போது எப்படி இருந்தீங்க, பயில்வார்னா எப்படி இருந்தோம், அது இன்னைக்கு கொஞ்சம் வயது. அதனால மாற்றங்கள் தேவை. பர்சனல் இல்லை சார், பர்சனல் மலையாளம் மூவி பண்றேன் சரிங்களா. அதுல கேரக்டர் ரோல் வந்துட்டு வெயிட் போட சொல்லி டைரக்டர் சொன்னாங்க. அந்த மூவி ஃபியூச்சர்ல ரிலீஸ் ஆகும், நீங்க பாருங்க. அண்ட் மோர் ஓவர் விமன் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெஸ்க்கு வந்துட்டு பிசிக் வந்துட்டு நடிச்சிருக்காருன்னா நான் சொல்லுவேன். ஸோ கதையில் இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து அழுது எல்லாருமே வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே நடிப்பை புல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல ஒருத்தர் நடந்து பார்த்துட்டு போறாருன்னா அவ்வளோதான், அந்த இடத்துல அது மட்டும் போதும். எல்லாருமே வந்து அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கதைக்கு தேவையானதை எல்லாருமே அழகாக பண்ணியிருக்காங்க சார். எல்லாருமே சூப்பராக சார். நீங்களே ஒரு புரட்சிகரமாக ஒரு படம் எடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி இன்னமும் ஆணவ கொலை நடக்குது அது இதுன்ட்டு. நான் என்ன சொல்கிறாரு, பொருளாதார ரீதியாக தான் காதல் தோற்று போகுது, ஜாதி கிடையாது இன்னைக்கு காலகட்டத்தில்னு. அது சிட்டியெல்லாம் பொறுத்த வரைக்கும் உண்மைதான். ஆனால் நீங்களே பார்த்தீங்கன்னா திவ்யான்ற பேர் தான் வச்சுருக்கீங்க, இளவரசனாக மறைச்சிட்டீங்க. என்ன காரணம்? காரணம் என்ன, இது இளவரசன் திவ்யா கதை இல்லை, அதனால இளவரசனை மறைச்சிட்டோம். திவ்யாங்கிறது சும்மா ஒரு பொண்ணு பேர், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இல்லை அந்த காலகட்டத்தில் எடுத்த படம் தான் சார். இந்த ஃபோன்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது. பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ அது நடக்கும்போது அது டோட்டலாக அடுத்து நடந்தது. ஆவண காலனாவே இந்த மாதிரி பழைய காலத்தில் நடந்தது அப்படி காட்டுவீங்களா? இல்லை அப்படி இல்லை சார், பழைய காலம் கிடையாது. இப்போவும் பட்டன் ஃபோனு எல்லாமே. பட்டன் ஃபோன் என்ன சார் லாஜிக் எல்லாமே இப்போ உங்ககிட்ட இருக்கா? யாரையா ஒருத்தர் காட்ட சொல்லுங்கள். பட்டன் ஃபோனை காட்டு 2 ஃபோன் வச்சிருக்காருல்ல சார். 2 ஃபோன் இப்போ என்னன்னா அதெல்லாம் என்ன சார், இப்போ வந்து லாஜிக் வச்சு நீங்கள் படம் பண்ணுறது நியாயமான விஷயம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். கேள்வி வந்து எதிர்முறையாக இருக்குதான் செய்யும். ஆனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து பட்டன் ஃபோனே வச்சு காட்டுறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? எல்லாத்துக்குமே இல்லை. ஹீரோ அந்த ஃபோன் தான் வச்சிருக்காரு. நம்ம படம் ஃபுல்லாக அதை தான் காமிச்சாகணும். பட் ஹீரோயின் டச் ஃபோன் தான் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து டச் ஃபோன் தான் வச்சுருந்தாங்க. அவருக்கு அந்த ஃபோன் தான், அவரை அந்த ஏழ்மையில் வாழ்கிறவர் அந்த ஃபோனு இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நாங்கள் கொடுத்துருந்தோம். மற்றபடி அதை அவருக்கு டச் ஃபோன் கொடுத்து இன்னைக்கு எல்லா கையிலும் இருக்கு அப்படின்றதுக்காக கொடுக்கணும்னு நான் நினைக்கல. சரி, அது ஒரு இது கதை பேசிட்டுமே. அவங்க அப்பா வந்து பொண்ணு அந்த பையனை போய் பார்க்க போவார். ஆனால் அது தப்பை பார்த்த உடனே ரிட்டர்ன் வருவார். அவங்க தாத்தாவுக்கு அவங்க அப்பா தாத்தா பேசும்போது அவங்க தப்பை பார்த்துன்னு வெளியே வருவார். அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மைனஸாகவே இருந்தது. ஏன்னா அதை பார்த்தாவே அது அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்களா? சரி, இதுக்கு முன்னால இதே ஒரு கதை வச்சுருக்காங்க. 3 வாரத்துக்கு மேலே பார்த்துக்கிட்டீங்க. இதே தப்படிக்கிறவனுடைய காதலை காமிச்சிருக்காங்க. டேரக்ட் சார், படத்தில் எல்லாம் காமிக்கிறீங்க, மேல் ஜாதி கீழ் ஜாதி ஓகே தான். தேவரை ஏன் காமிக்கிறீங்க? ஏன் என்ன காரணம்? அந்த சமுதாயம் தான் அப்படி விட்டுவாங்களா? அந்த சமுதாயம் தான் கீழ் ஜாதி இது பண்ணிச்சுன்னா காலி பண்ணுறாங்களா? நீங்களே ஜாதி கலவரத்தை உண்டாக்குற மாதிரி இல்லை. அவர் சொன்னாரா, தேவர் சொன்னாரா? காலாண்டர் வச்சிருக்கிறீங்க, ஃபுல் ஃபோட்டோவை காட்டுறீங்க. இதே பெரிய பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நம்ம படம் எடுக்க வந்து வரோம், எடுங்க வேணான்னு சொல்ல ஒரு கருத்தை சொல்ல போறீங்க. அதையும் அந்த குறிப்பிட்ட அந்த ஜாதியை காமிச்சு அப்படின்னா இப்போ அவனுக்கு கோவம் வருமா வராதா? நீங்களே சொல்லுங்க. நீங்கள் நல்ல கதையை தான் எடுத்துருக்கீங்க, அதை கரெக்டாக எடுக்கணும்ல. அடுத்தவனை காமிச்சு இப்போ இவன் தான் இப்படி பண்ணுறான்ற மாதிரி நீங்கள் இதுவாக சொல்கிறீங்களே. ஏன் இவங்க பண்ணதே கிடையாது? அகில் ஜெயிலில் பண்ண மாட்டாங்களா? சாவடிக்கலையா? எந்த இதுவுமே வரலையா? சொல்லுங்க. ஏன் இந்த சைடு காமிக்கல? அந்த சைடு ஒருத்தரை காமிச்சிங்க, இந்த சைடு ஏன் போட்டோ கூட காமிக்கல? கீழ் ஜாதிக்காரனா தப்பு அடிக்கிற மட்டும் கீழ் ஜாதிக்காரனா?
இங்கே கீழ் ஜாதி மேல் ஜாதி எதுவுமே கிடையாது. அப்புறம் ஏன் சார் போட்டோ அவருக்கு மேல் ஜாதின்ற மாதிரி அவருக்கு போட்டோ அங்க இருக்கு? இந்த படத்துல வந்து எங்கேயுமே நான் வந்து மேல் ஜாதி நான் மேல் ஜாதி அவன் வந்து கீழ் ஜாதி அப்படின்ற ஒரு கருத்தை நான் எதுவுமே சொல்லுவேன் சார். படமே அதானே சார், கருத்து சொல்ல மாட்டேன்னு என்ன இல்லை, நான் எந்த இடத்துலையும் அதை குறிப்பிட்டு சொல்லலை சார். இது வேற ஜாதின்னு தான் சொல்கிறேன். தவிர முத்துராமலிங்க தேவர் படத்தை காமிச்சிருக்கேன் அப்படின்னா அவர் ஒரு சில ஜாதிக்கானவர் மட்டும் அப்படின்னு நான் நினைக்கல. அவர் அனைத்து ஜாதிக்கானவர். போட்டோ காமிச்சவர் தானே கொலை பண்ற மாதிரி காமிக்கிறீங்க. அப்போ அவங்க கொலைகாரன் தானே அவங்க பார்ப்பாங்க. தேவரையாவை காமிச்சதுன்றக்காக அவங்க வந்து ஒரு சமூகத்தினர் தான் அப்படின்றத நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் வந்து இன்னமும் நீங்கள் கமுதி பரமக்குடி பக்கம் போய் போனீங்கன்னா அவர் அல்லாத மற்ற எத்தனையோ சமூகத்தினர் அவருடைய போட்டோ வச்சுருக்காங்க. ஸோ அது இருக்கிறதுனால இவங்க வந்து இந்த சமூகத்தை தான் சேர்ந்தவங்க அப்படின்னு அடையாளப்படுத்துறது நான் ஏற்றுக்க மாட்டேன். இல்லைங்க, நீங்க தான் அதை அப்படி காமிக்கிறீங்க. இந்த பக்கம் தப்பு, அந்த பக்கம் அவரு அப்படின்ற மாதிரி பிரிக்கிறீங்க. நீங்க தான் பிரிக்கிறீங்க. ஒருவேளை நீங்க உங்க வீட்லயும் அதை மாட்டிருந்தீங்கன்னா சமம் பண்ணி இருக்கலாம். உங்க சைடும் அதை மாட்டிருந்தீங்கன்னா நீங்க உட்காந்து போன் பேசுற சைடு ஏதாவது ஒரு போட்டோ காமிச்சீங்கன்னா சமம் செஞ்சிருக்கலாம். எல்லாரும் மாணவர்கள் அப்படின்னு இருக்கலாம்ல. அந்த பக்கம் நான் ஏதாவது ஒரு போட்டோ காமிச்சிருந்தா நீங்க சொல்ற மாதிரி அதுதான் நான் சண்டையில் ஜெய் பீம்ன்ற ஒரு படத்துல ஒரே ஒரு சொம்பு தாங்க காமிச்சாங்க. அதுக்கே பெரிய பிரச்சனைங்க. நீங்க ஃபுல் போட்டோவே காமிச்சிருக்கீங்க சார். இந்த படத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாம் ஓகேங்களா? நான் தான் இந்த பொண்ணுக்கு அப்பாவை ஆக்ட் பண்ணேன். இவங்க சிஸ்டர் தான் எனக்கு வந்து சமையல் பண்ணி கொடுத்தது. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வந்து இந்த கிராமத்து கூழ் வேணும்னு கேட்டேன். நான் ஷூட்டிங் அட்டன் பண்ண 22 நாள் அவங்க வீட்டிலேருந்து எனக்கு ஒரு சொம்பு கூழ் கொண்டு கொடுத்தாங்க. அந்த கூழை குடிச்சு நான் வளர்ந்துருக்கேன். என்ன சொல்ல வரீங்க? ஜாதி கீதி எதுவும் நான் பார்க்கல. சினிமா பார்க்காது. சினிமா அதுதான் சொல்லுவேன். சினிமா பார்க்காது. நானும் கேளுங்க. சினிமா பார்க்காது கேளுங்க. இது வந்து காட்டுறத கரெக்டா காட்டுக்கு தான் நாங்க சொல்றோம். இது வந்து நாங்க தப்பா சொல்லல உங்களை. நீங்க காட்டுங்க. நீங்க தப்பா சொன்னேன்னு நான் சொல்லவே இல்லை. இதை ஒரு கதையை எடுத்துக்கோங்க. ஓ ரைட், இப்போ கேட்டுக்கலாம். ரைட், நீங்கள் சொல்கிறது இப்போ நானும் காதில் வாங்கிட்டுருக்கேன். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது இருந்ததுனாக்கா நீங்கள் சொன்னது ஞாபகம் இது மாதிரி மாற்றலாம்ன்றது எனக்கும் தோணும். ஸோ சொல்கிறத பாசிட்டிவாக சொல்கிறது எல்லாத்தையும் பாசிட்டிவாக ஏற்றுக்கிறது உண்டாது தான். ஆனால் பர்சனலாக இந்த பொண்ணு வந்து படத்தில் ஆக்ட் பண்ண போது ஒல்லியாக இருந்தது, இப்போ உண்டாயிடுச்சுன்றதெல்லாம் அவங்களுடைய இது அதான் சொல்கிறேன், பர்சனல் இது. அன்பு சார் எங்கே போயிட்டாரு? அன்பு சார் எங்கே போயிட்டாரா? நன்றி, வணக்கம். படத்தை பற்றி மாத்திரம் பேசுகிறேன். என் பேர் முதல்வன் பக்தி. நான் திரைப்பட தொலைக்காட்சி மேடை நாடகத்தில் விமர்சகர், சிறந்த விமர்சகர் நானே ஒரு பட்டம் வாங்கியிருக்கேன். இந்த படத்தை பொறுத்த வரையிலும் ஜாதி பிரச்சனையில் வந்து ஒழிக்க முடியறதில்லைன்னு தான் வந்துட்டு இன்னும் ஒழிக்க முடியலை, அது உண்மை. ஆனால் இந்த படத்தை என்ன விஷயம்னா ஸ்டார் வேல்யூவை வச்சு ஒரு ஜாதியை கொண்டு வரல. யாரும் இது கதைக்காக எடுக்கப்பட்ட நடிகர்கள் நடிகை யாருமே புதுசாக, எல்லாருமே புதுசு. நடிப்பை பொறுத்தவரை நடிக்காத என்னோட ஒப்பீனியன். அதில் வந்து இந்த காதல்ங்கிறது வந்து இந்த வயசுக்கு மேலே வருதுங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. நம்ம ஒரு ஸ்டேட்டஸுக்கு வந்தப்பறம் தான் பண்ணிக்கணும், அவசரப்படக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த விஷயத்துக்காகவே வந்து இந்த கல்லூரி மாணவர்கள்லாம் இந்த படங்களை பார்த்தாங்கன்னா அந்த ஒரு இது உண்டாகும். அது முக்கியமாக சொல்லணும்னா இது வந்து பிரச்சனைகள் எதுவும் உண்டாக்குற மாதிரி தெரியல. ஆனால் வந்து முடிவுகளை கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் குரூரமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அது கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். காதல் வந்து ஜெயிக்கும்ன்றது அளவில் கொண்டு வரல, அதை கொண்டு வந்து தெரிஞ்சோம் கொண்டு வரலாம். இது கொஞ்சம் சூப்பர். மற்றபடி வந்து நடிப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு வருஷத்துக்கு டைலாக் ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா வந்து பொண்ணை தேடிட்டு வரும்போது என்னையே ஏமாத்திரியா அப்படின்னு கேட்கும்போது அந்த டைலாக் தூரம் வராது. அது ரெண்டு பேருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது உண்மையிலேயே ரசிக்க முடியாது. டைலாக் வந்து ஒரு லேடி ஹீரோயின் பேசுகிற பேச்செல்லாம் ரொம்ப கட்டாக மனசுக்குள்ள இந்த விஷயத்தை வெளியில் வந்து ஓப்பனாக சொல்லலை, அவ்வளோதான். ஆனால் அந்த காதலை அவர் எதிர்க்கலை. அந்த ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும் மறக்கவே முடியாது, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் ஹீரோவுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு ஹெல்ப் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுது அந்த படத்தில். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி அந்த லேடி ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, அவ்வளோ ஒரு யதார்த்தமான வார்த்தை. இது ஒரு யதார்த்தமான ஒரு படமாக தான் இதை எடுத்துக்கணும். சில குறைகள் இருக்கு தான் இருக்குது. அதை டெவலப் பண்ணால் இன்னும் நல்லாவே கல்லூரி மாணவர்கள்லாம் எல்லாருமே இதை பார்த்தாலும் ஓரளவுக்கு அவங்க புரிஞ்சிக்க முடியும் காதெல்லாம் என்ன படிப்புனா அதுதான் முக்கியம். அது முக்கியமான விஷயம். அந்த ஒரு சென்டென்ஸில் இருக்கு அந்த லேடி. ஆடியன்ஸ் இப்போ நாங்களே வந்து படம் நல்லா இருக்குன்னு சொன்னா கூட ஆடியன்ஸ் உள்ள வரணும்.
சரிங்களா? இதுக்கப்புறம் தேட்டர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா? ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா சார், நாளைக்கு அந்த வரவேற்பு உங்களோட முயற்சியில் நிச்சயமா இவர் நல்லா வரணும், நல்லா பண்ணுவோம் சார். அதை பண்ண வைங்க சார். நீங்க அது போற சார், ஒரு நல்ல டைரக்டர், அவர் ஒரு நல்ல டைரக்டர் வளர்த்து விடுங்க சார். டைரக்டர் நல்ல டைரக்டர், அதை வளர்த்து விடுங்க. நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. நாங்க அதெல்லாம் கேட்கல. அதான் இப்ப வந்து ஆடியன்ஸ் உள்ள வரணும்னா படத்தை திரையில வந்து படம் ஓடணும், சரிங்களா? ஒரு ஷோ போட்டா 4 மணி ஷோ யார் வருவா, எப்படி வருவீங்க? வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா ஐடியா இருக்கு. மோகன் 2 பேத்துக்குமே சொல்கிறேன், கொஞ்சம் தாமதமாக வந்தீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? படம் போகிறதுக்கு முன்னாடி இவர் ஸ்டேஜில் ஏறி நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு எழுதுங்க, நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு எழுதுங்க. என்ன மாதிரி வந்து வீடை விற்று நகையை வச்சு படம் எடுக்க வரமாட்டாங்க இனிமேல். நல்லா இல்லைன்னு எழுதிட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு வரமாட்டாங்கன்னு சொன்னார். அதனால கஷ்டப்படுற தயாரிப்பாளர் ஆனா இத ப்ரமோஷன் பண்றதுக்கு கஷ்டப்படுறீங்கல்ல, இப்ப சொல்றாருல, இது வரைக்கும் என்ன ப்ரமோஷன் பண்ணீங்க?